ஹாய், நம்மளுடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினி ப்ரோக்ராம்ல இருக்குங்க. ஒர்க் நம்பர் 12 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க் நம்பர் 12 என்ன பார்க்கணும்னா, லிங்க் டு எ செக்ஷன் ஆஃப் தி பேஜ் இன் HTML யூசிங் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்கை வச்சு ஒரு பேஜ்ல ஒரு இடத்த கிளிக் பண்ணா சாய்னு இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போயிடும். அங்க கிளிக் பண்ணா வேற எங்க தூக்கிட்டு போகும், அங்க கிளிக் பண்ணா இங்க போகும். ஒரு பேஜுக்குள்ள வரையும் இப்படி இப்படின்னு ஓட விட முடியுமா அப்படின்றதுதான் கேள்விங்க. அதுக்கான பதிலை நோக்கி தான் நாம ஓட போறோங்க. ஓகேவா, பார்க்கலாங்களா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணா இந்த லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அது மூலமா நீங்க வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் இருக்கு. செகண்ட் செக்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது மவுஸ் இங்க வந்துடும், இதை கிளிக் பண்ணா இங்க வந்துடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த கோ பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து இந்த நியூஸ்ன்ற ஒரு இடத்துக்கு வருதுங்க. சாயின்னு ஸ்க்ரால் ஆகி வருதுங்க. இது எப்படி வருதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோங்க. ஓகேவா? ஸோ இதான் லிங்கிங் தி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து நியூஸ் ஒரு டிவ் டேக்குள்ள போட்டுடணும். நம்மளோட கண்டென்ட்டை டிவ் டேக்குள்ள போட்டுடணும். டிவ் டேக்கை பத்தி நான் இன்னும் நடத்தல, சும்மா கான்செப்ட்ல தெரிஞ்சுக்குங்க. ஓ, இப்படிதான் நடக்குதுன்ட்டு. இந்த ஆங்கர் டேக்ல ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல நீங்க இந்த டிவ் டேக்கோட ஐடி என்ன இருக்கோ அதை நம்ம இங்க கால் பண்ணியிருப்போம். ஆஷ்ன்னு போட்டு கால் பண்ணியிருப்போம். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்க கொடுத்துடும். முன்னாடி ஒரு ஆஷ் மட்டும் கொடுத்துரும். நீ என்ன டிஸ்பிளே பண்ணும், கோன்னு ஒரு பட்டன் இருக்கு. கோவை பிரஸ் பண்ண உடனே, இந்த கோவை பிரஸ் பண்ண உடனே இந்த நியூஸ்ன்ற இடத்துக்கு மவுஸ் போய் நின்றோம். அதாங்க நடக்குது பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆங்கரிங் டேக். ஒரு பேஜ்ல இருக்க ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு உன் கண்ட்ரோல தூக்கிட்டு போற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்க, இந்த ஆங்கர் டேக்ல வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ஆஷ் நியூஸ். முதல்ல கண்டென்ட்டை போட்டுக்குங்க. ஏதோ ஒரு கண்டென்ட்டுங்க, அதை வந்து ஒரு டிவ் டேக்குள்ள போட்டுருங்க. ஐடி இஸ் ஈக்குவல் டு பேர் ஒன்று கொடுத்துருங்க. இந்த பேரை இங்க நீங்க கொடுத்துடணும். ஆஷ்ன்னு கொடுத்து இங்க நீங்க ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. இது டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆங்கர் டேக் என்ன பண்ணா, இது எங்க இருக்கு, இந்த ஐடி எங்க இருக்குன்னு தேடும். தேடி போயிட்டு அந்த மவுஸை கொண்டு போய் அங்க நிறுத்திடும். இதுதான் உங்களுடைய கான்செப்டுங்க. ஓகேவா? சரி, இப்போ நாம இன்னும் பெட்டரா போய் பார்க்கலாங்க. நான் பாருங்க ஒரு கோடிங் கொடுக்குறேங்க. என்னோட ஆங்கர் டேக் இருக்கு நியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன், கோ கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு டிவ் போட்டுட்டேங்க. இதுல நியூஸ் கொடுத்துருக்கேங்க. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா காஷிவ் கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே டக்குன்னு மவுஸ் இங்க வந்துடும். ஸோ செக்ஷன் ஆஃப் தி பேஜ், இங்கே இருந்து நான் எங்கு செல்ல வேண்டும் என் மவுஸ் என்று குறிப்பதுதான் ஆங்கர் டேக்ல ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸுங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஆங்கர் டேக் இந்த தான் இங்க எழுதியிருக்கேன். இதான் இங்க எழுதியிருக்கேங்க. ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோர்ஸ் ஆஷ் நியூஸ்னு இருக்கு. கேள்வி என்னன்னா, எனக்கு நான் ஒரு டிவ் டேக் வச்சிருக்கேன் ப்ராஜெக்ட்ஸ். அப்ப இந்த கோடு நீ என்ன பண்ணினா, கோ அப்படியே இருக்கட்டும், கிளிக்னு மாத்தணும். இங்க கிளிக்னு இருக்கணும். இந்த கிளிக் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு டிவ் டேக்கு போகணும். அப்படின்னா இந்த கோடு என்னன்னு மாத்துவீங்க. டிவ் டேக் என்னவா இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ நான் வந்து கிளிக்னு ஒரு பட்டன் வைக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே இங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு போகணும். அப்போ இந்த கோடை நீ என்னன்னு மாத்துவ? அதான் என்னுடைய கேள்விங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் போய் அடிச்சு ஆன்சர் போடுங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தி நீங்க நிறைய படிக்கணும், ஆங்கர் டேக் பத்தி படிக்கணும்னா என்னோட வெப்சைட்ல வந்து ஆங்கர் டேக்கை பத்தி நிறைய டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா? இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. அங்கே ட்ரைட் விண்டோலாம் இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே எங்ககிட்ட கேட்கலாங்க. இதுக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. இந்த பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் பயன்படுத்திங்க, லேர்ன் பண்ணிக்க.